ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருச்சு. குழந்தைங்களும் சாப்பிடல, இப்படியே வச்சா வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாழைப்பழத்தில் போண்டா ரெடி பண்ணலான்னு எடுத்திருந்தேன். நம்ம வீட்டுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப பயமாக இருந்தது கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடியல. அதனால் சரி நம்ம எடுத்த வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் கையில் ஆயுதெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தேவையான அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கிற வாழைப்பழம்னா நல்லாயிருக்கும். இந்த பழம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு பதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் பிடிக்கும்னா நல்லா ஒரு செமி திக் அளவுக்கு பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவ்வாழை அப்புறம் இந்த நேந்திர பழத்தில் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. மைதாவில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை தான் எடுத்துருந்தேன்.